இன்னைக்கு உலக வன நாள். இந்த உலக வன நாளில் இந்த எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் மனசுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. இன்றைக்கி எதிர்கால தூண்கள்னு சொல்லக்கூடிய உங்கள் கையில் காடுகளை காப்பாற்றுங்கள், காலநிலையை மாற்றுங்கள்னு ஒரு தக்கையை நாங்கள் கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் எங்களால் எந்த அளவுக்கு எங்களால் அதாவது கடந்த 20 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு தன்னார்வ சேவகியாக இருந்த நானும் சரி, டிபார்ட்மெண்ட் வாய்ஸாக இவங்க காலமாக அதை காப்பாற்றிட்டு வராங்க. இவங்க அடுத்த இடத்துக்கு போனால் இவங்களுக்கு இன்னொரு இடங்கிற மாதிரி எப்படி பார்த்தாலும் இவங்க காலகாலமாக காப்பாற்றுறாங்க. எங்களை மாதிரியான தன்னார்வலர்கள் என்னைக்கெல்லாம் முடியுதோ அன்னைக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கான முயற்சி வரும். ஆனால் எதிர்காலத்தில் இந்த காடுகளை காப்பாற்றி நாங்கள் யார் கையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகத்தான். என் பொண்ணு மட்டும் என் பையன் மட்டும்னு நான் பார்த்து இந்த காடுகளை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே இந்த வனத்துறையில் பணி செய்யக்கூடிய எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டும் அந்த காட்டை பாதுகாக்கலை. நம்ம இந்த ஜீவராசிகள், இந்த பூமியில் எத்தனை ஜீவராசிகள் உள்ளமோ அத்தனை ஜீவராசிகளையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பு எங்கே இருக்குன்னா நம்ம காடுகளில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் முதல்ல சொல்லுவோம், நல்ல சுத்தமாக ஆரோக்கியமான காற்று வேணுமோ, அடுத்து குடிக்க தண்ணீர் வேணுமோ. தண்ணியை எங்கே நம்ம தேடணும்? முதல் தவறு, பூமிக்கு அடியில் தண்ணீரை தேடவே கூடாதுன்னு. அது எப்படி சொல்கிறதுன்னா மோசமான பாதையை கொடுக்கும். என்றைக்கும் ஆகாயத்தில் தான் நம்ம தேடணும். ஆகாயத்தில் ஏன் தேடணும்? இங்கே கேளுப்பா, ஆகாயத்தில் ஏன் நம்ம தண்ணீரை தேடணும்? பூமி எத்தனை அடி வரைக்கும் நீங்கள் குளிப்பறித்து போக முடியும். ஆனால் நம்ம இருக்கிற தூரத்துலேருந்து ஆகாயம் எவ்வளவு தூரம் எண்ணி பார்க்க முடியுமா? 1000 மடங்கு. யோசிச்சு பாருங்க. நாம் நடக்கூடிய இந்த மரக்கன்றுகள் ஆகாயத்தில் இருக்கும் மேக கூட்டங்களை ஈர்த்து நம்ம பூமிக்குள் நிலத்தடி நீராக மாற்றி கொடுப்பதைத்தான் நாம் குடிநீராக பருகுகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணியே இல்லை, உங்களால் உயிர் வாழ முடியுமா? அதை மட்டும் யோசிங்க. நாளைக்கு உலக தண்ணீர் தினம் இல்லையா? இன்னைக்கு நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரே ஒரு நாள் குடிக்க தண்ணி இல்லை, எந்த பயன்பாட்டுக்கு தண்ணி நமக்கு இல்லை, எப்படி நம்மால் உயிர் வாழ இயலும்? முடியுமா? அப்போ அந்த தண்ணியை உருவாக்கி கொடுப்பது எது? அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் மரங்கள் தான். அந்த மரங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு குடி தண்ணீர் என்பது கிடையாது. சரியா? ஒரு மரம் நமக்கு போதுமானதா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் குறைஞ்சது ஒரு 25 மரமாவது தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடியான மக்கள் தொகைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காடுகளுடைய அளவு எவ்வளவு? 100% எங்கே, 33% எங்கே? ஆனால் அந்த 33% இருந்தால்தான் நம்ம உயிர் வாழ முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் கூட நமக்கு இன்னும் 23% தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கே பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இந்த காடுகளை நம்ம மறு உற்பத்தி செய்ய எப்படி நம்மளால் ஆன முயற்சி என்ன? மரம் வளர்க்கணும். அப்புறம் மனுஷங்க மட்டும்தான் மரத்தை வளர்க்குறாங்களாப்பா? எப்படி காடு மறு உற்பத்தி ஆகிக்கிட்டே வருதுன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அங்கே நம்ம தாத்தாவோ இல்லை உங்கள் தாத்தா என் தாத்தா யாரும் போய் மரம் நடலை, யாரும் போய் அதுக்கு தண்ணி ஊற்றலை, யாரும் போய் அதுக்கு உரமிடலை. ஆனால் அங்கு காடுகள் அழிக்கப்படாமல் மறு உற்பத்தி ஆகி கொண்டே இருக்குதுன்னா அங்கு யார் இந்த பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பறவைகள் மட்டும்தான் செய்தா? விலங்குன்னே சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் நமக்கு தெய்வம் மாதிரி, வன உயிரிகள். நம்ம ஸ்நேகமாக அவங்கள நினைக்கணும், ஸ்நேகமாக பார்க்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி மேலே செலுத்துகிற பாசத்தை நம்ம என்றைக்குமே வன உயிரிகள் மேலே செலுத்த யோசித்தது கூட கிடையாது. காரணம் என்னென்னா, அன்பை கூட அன்பை திரும்ப பெறு. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற உண்மையாக நிதர்சனம். என்னன்னு பார்த்தா அதுதான். ஒரு உயிர்கிட்ட அன்பு செலுத்து, அது திரும்ப அந்த அன்பை உனக்கு திருப்பி தரும். அதே தான் வனத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களும் பண்ணுது. இன்னைக்கு நம்ம எத்தனையோ சேனல்களில் பார்ப்போம், அவங்க வீட்டில் புலியை சிறுத்தையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் நம்ம பார்க்குறோமா? எப்படி முடியுது? நம்ம ஊரில் மட்டும் ஏன் அது முடியலை? என்ன காரணம்? அதை விலங்கா நம்ம பார்க்குறோம்ப்பா, ஸ்நேகமாக நம்ம பார்க்கல. அன்புக்குரிய அது ஒரு பாசத்துக்குரிய, அதுவும் பாசத்தை தேடித்தான் ஓடுது. அதுவும் தன் துணையை தேடி, தன் குழந்தையை தேடித்தான் அந்த காட்டுக்குள்ளே உலா வந்துக்கிட்டு இருக்கு. தன்னுடைய குழந்தைக்கான உணவு, தன்னுடைய குடும்பத்துக்கான தேவைகள்னு என்ன, அது உணவை மட்டும் தேடுது. மனுஷ பையன் மட்டும்தான் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதானே உண்மை? சரி, இன்னைக்கு காடு
காடுகள் வாழக்கூடிய காடுகளில் இருக்கிற ஒவ்வொரு உயிரியும், உதாரணத்துக்கு ஒவ்வொரு உயிரியை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபாரஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன அங்கே உயிர் வாழுது, அது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். பறவைகள், அப்புறம் என்னென்ன உயிரிகள் சொல்லலாம்? உதாரணத்துக்கு நிற்பன, நடப்பன, ஊர்வன, பரப்பன, எவ்வளவோ இருக்குது. என்னென்ன இருக்கு? யானை, மான், சிறுத்தை, புலி, ஓணான், ஒடக்காய், அணில், மான், முயல் இருக்கா இல்லையா? இதெல்லாம் உடும்பு, கீரி, பாம்பு, ஊர்வன, பரப்பன, எறும்பு, கரையான் எல்லாமே இதில் அடக்கம். சரியா? இதில் பறவை இனங்கள்னு தம்பி அதிகமாக சொன்னார். உண்மையிலேயே பறவைகள் இல்லைன்னா நமக்கு உணவுகள் கிடையாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா கூட பூச்சி இனங்களும் ஒரு பறவைக்குரிய இனம்தான். அப்போ அந்த பூச்சி இனம் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து ஒன்றுக்கொன்று அதுக்குடைய இனப்பெருக்கத்தை உருவாக்கவில்லை அப்படின்னா ஒரு காய்கனி உருவாகாது தாவரங்களில். அப்போ எங்கிருந்து நமக்கு உணவுங்கிறது கிடைக்கும்? தண்ணி மட்டும் போதுமா உணவு தயாரிக்க? அப்போ உணவு தயாரிப்பதற்கு எவ்வளவு முக்கியம் பூச்சி இனங்கள் அப்படிங்கிறதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, பறவை இனங்கள் பழங்களை எங்கெல்லாம் வந்து அது சாப்பிட்டு எச்சமாக போடுகிறதோ அங்கு மட்டும் மரங்கள் உருவாகவில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த பறவைகள் கூடு கட்டி வாழும் இடத்தில் கூட அல்ல என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான விதைகளை சேகரித்து நம்ம எடுக்க முடியும். அது பறந்து போய் திரிந்து அதனுடைய சேவைகளை மட்டும் செய்யல, தான் இருக்கும் இடத்தில் கூட அந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது பறவையுடைய குணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனை லட்சக்கணக்கான பறவைகள் இருக்கும் நம்மளுடைய காடுகள் எடுத்துக்கிட்டாலும். அப்படி இப்போ பறவை இனம் தெரிஞ்சுக்கிட்டோம், பூச்சி இனம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஊர்வன, எது இந்த பூமியை காக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது? ஊர்ந்து சென்று மண்புழு. இந்த பூமியை எத்தனை முறை, ஒரு புள்ளியல் விவரம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லலாம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை பூமியை உழுது மேலே வருது? தன்னுடைய உணவு தேவைக்காக மேலும் கீழும் அது போய் போய் வரக்கூடிய அதனுடைய அமைப்பே அப்படித்தான். அதனுடைய வாழ்வாதார அமைப்பே அப்படி. மனுஷன் எப்படி நடந்து போகிறோம் அது மாதிரி அது தன்னுடைய உணவை தேடி பூமிக்குள் சென்று மேல் வந்து இப்படித்தான் தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுது. பூமிக்கு மேலே வந்து அதுக்கு யார் உணவு வைக்கிறோம்? யாருமே கிடையாது. இலை தலை சருகுகளைத்தான் தான் உணவாக எடுத்து கீழே சென்று மறுபடியும் அந்த உணவை செரிமானம் செய்து மேலே கொண்டு அதனுடைய கழிவுகளை போடுது. அந்த கழிவுகள் என்னவாகுது? இந்த மண்ணை வளப்படுத்தி உரமாக மாறி இங்கு இருக்கும் அத்தனை மரம், செடி, கொடி, தாவரங்கள் அத்தனைக்கும் நல்ல ஒரு உரமாக மாறுகிறது. காட்டுக்குள் நடப்பது எல்லாம் இதுதான். யாரும் அங்கே போய் விடையை தூவி விட்டு அதுக்கான தண்ணியை கட்டி எந்த வேலையும் நம்ம செய்யலை. ஆனால் அங்கே அது நடக்குது. அங்கே இயல்பான ஒரு சூழல் அங்கே இருக்குது. அப்படின்னா அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது மண்புழுவை. சரி, பூச்சியை பார்த்துட்டோம், புழுவை பார்த்துட்டோம். நடப்பன அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு யானை, ஒரு ஒரு காடு அழியாமல் பாதுகாக்கிற அரணாக இருக்கக்கூடிய தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா யானை தான். ஒரு யானை அப்படிங்கிறத உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு யானை உணவு எடுத்துக்கொள்ளும் அளவு எவ்வளோன்னு தெரியுமா? 250 கிலோ உணவு அது எடுத்துக்கொள்ளும். சரியா? தண்ணீர் எவ்வளவு குடிக்கும்? குறைஞ்சபட்சம் 65 to 150 லிட்டர் வரைக்கும் அது தண்ணீர் எடுக்கும். குழந்தை முதல் பெரிய யானை வரை அப்படின்னு கணக்கு போட்டால். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுக்குற மாதிரி சமைச்சு எடுத்துக்கொண்டு ஊட்டி விடுறதுக்கு யானை கூட்டத்துக்கு அம்மானு இருந்தாலும் செய்ய முடியுமா? செய்வாங்களா? 1 கிலோ உணவை தயாரிக்கிற நம்ம அம்மா 3 வேளை நமக்கு பார்த்து பார்த்து ஊட்டி விட முடியும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு 250 கிலோ உணவை எடுக்கக்கூடிய யானை தன்னுடைய உணவை தேடி எவ்வளவு தூரம் அந்த காட்டுக்குள்ளே பயணிக்கும்னு தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர்? சுமார் குறைஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். 40 கிலோமீட்டர். குறைஞ்சபட்சம் 40 to 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு தன் உணவு ஒரு இடத்துல கிடைச்சிருச்சுன்னா ஓகே. ஆனால் அவங்களுடைய இதை வந்து பெரிய ஜீவன் எப்படி தன்னுடைய உணவை வந்து அந்த நேரத்துக்குள்ளே அது எடுக்க முடியாது. அப்போ 40 to 60 கிலோமீட்டர் அளவு சுற்றி வந்து அந்த உணவையெல்லாம் எடுத்து செரிமானம் எவ்வளவு செய்யும் தெரியுமா? ஒரு யானை தன் உணவை செரிமானப்படுத்துவது அதன் எடையிலிருந்து 10% உணவை மட்டும்தான் அது வந்து செரிமானப்படுத்தும். மீதி இருக்கிற உணவுகளை அப்படியே குச்சிகளாகவும் விதைகளாகவும் வெளியேற்றும். அப்போ இந்த பூமியில் ஒரு நாளைக்கு வனத்துக்குள்ளே தானே அது சுற்றி வருது.
அப்போ அது சுற்றி வர்ற ஒவ்வொரு இடத்துலையும் அதோடைய யானை ரத்தியின் மூலியமா உருவாகக்கூடிய விதைகள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு யானை 300 to 350 விதைகளை விதைக்குதுன்னு வைங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ விதைகள் விதைக்கப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 10,000 வச்சுக்கோமே, கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு யானையின் விதைப்பு. மறு உற்பத்தி காடுகள் எப்படி ஆகுதுன்னு இப்போ தெரியுதுங்களா? யானையுடைய குணம் என்ன தெரியுமா? போன பதையில் தான் திரும்ப வரும். அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுலேயும் ஒரு குணம், கூட்டம் கூட்டமாக தான் போவாங்க. அப்போ ஒரு யானையே இந்த அளவுக்கு காடுகளை மறு உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுதுன்னா அந்த யானை கூட்டம் கூட்டமாக செல்லும்போது இன்னும் எவ்வளோ பெரிய விஷயத்தாங்க அது செய்யுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது யானையுடைய பணி. இன்னொன்று என்னன்னா, யானை தன் வயிற்றிலிருந்து அந்த ரத்தி வெளியே போகும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாரையே உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தரமான முளைப்பு திறன் உள்ள விதைகளாக அந்த சீதோஷ்ண நிலையை வச்சு மாற்றிவிடும். இந்த பூமியில் விழுந்து ஒரு மழை கிடைச்சா கூட அது இருக்கிற இடத்துல அழகாக ரொம்ப சீக்கிரமாக முளைச்சி வரும். சரிங்களா? நாம் போய் விதை போட்டால் கூட அப்படி முளைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பறவைகளுடைய எச்சத்தில், குரங்குகளின் எச்சத்தில், இந்த மாதிரி யானையுடைய ரத்தியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக விதைகள் முளைப்பு திறன் கொண்டு சீக்கிரமாக முளைச்சி வரும். இது யானையுடையது. சரி, நிற்கும் மரங்கள். நிற்பனைன்னு சொன்னால் மரங்களை சொல்லலாமா? மரங்கள் எப்படி காடுகளை மறு உற்பத்தி செய்யுது? வனத்துக்குள்ளே இருக்கிற மரம் தான். ஆனால் காடுகளை மறு உற்பத்தி செய்ய மரங்களும் பயன்படுது. எந்த விதத்தில்? ஒரு சின்ன யோசனை. மரம் எப்படிமா நகுந்தே போகிறதில்ல, ஆனால் மரமும் மரங்களை உருவாக்குது. எப்படி? தன்னுடைய வயது முதிர்ந்து விதைகளை கீழே தூவும் போது அடிக்கும் காற்றில் பரவும், பெய்யும் மழையில் நகர்ந்து இடம்பெயர்ந்து போகும் இல்லையா? அந்த மழை தண்ணி கொண்டுட்டு போகுமா? அப்போ போகிற இடங்கள் எல்லாம் அந்த மரங்கள் ரொம்ப முதிர்ந்த விதைகளாக இருக்கும் பட்சத்தில் வீணாக முளைத்து வருமா? அப்போ மரங்களும் காடுகளை மறு உற்பத்தி செய்வதற்கு பயன்படுதா? சரி, அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு உயிரியாக பார்த்தோம். பரப்பனை பார்த்துட்டோம். குரங்குகள் எங்கெல்லாம் அது தாவி தன் உணவை சாப்பிட்டு அந்த விதைகளை தூவுகிறதோ, எச்சத்தின் மூலியமாக வெளியே ஏற்றுகிறதோ, அங்கு அது செல்லும் இடமெல்லாம் எல்லா மரங்களையும் உருவாக்கிவிட்டு. சரிங்களா? சரி, இப்படி வனத்தில் வாழும் ஒவ்வொரு உயிரிகளும் எறும்புலேருந்து எல்லாமே விதைகளை அடுத்தடம் கொண்டு போகிறது எறும்பு செய்யும். தன்னுடைய உணவு தேவைக்காக கொண்டு போய் சேகரித்து வைக்கும். சரியா? அப்போ மழை காலத்தில் எறும்புகள் அந்த இடத்தை விட்டு நகரும் பட்சத்தில் அந்த இடத்திலும் அதிகமான மரங்கள் முளைக்கும். இப்படி மரங்கள் மறு உற்பத்தி செய்து காடுகள் காப்பதற்கு 5 அறிவே கொண்ட வன உயிரிகள் நமக்கு எவ்வளவு உதவிகள் செய்கின்றது. மனிதர்களாகிய நாம என்ன உதவி செய்கிறோம் காடுகளை காப்பாற்றுவதற்கு? இதுவரைக்கும் ஏதாவது நாங்கள் இப்படி செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இந்த காடுகள் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ வாய்ப்பே இல்லை. அதை 100% ஒத்துக்கிறோமா? அப்போ அந்த காடுகளை காக்கிறதுக்காக மனித இனமாகிய நாம என்ன முயற்சி எடுத்திருக்கோம்? எந்த வகையிலேயாவது? மரங்களை மட்டுமே வளர்க்கணுங்கிறோம், ஆனால் நம்ம காடுகளில் போய் மரங்கள் நடுவது இல்லை. நம்ம இருக்கிற பகுதியில் இப்படி மரத்தை நட்டு காப்பாற்றுறோம். இதுதான் நம்மளால முடியும். ஆனால் ஒரே ஒரு சில விஷயங்கள், செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி கொண்டாலே காடுகள் வளமாக இருக்கும். என்னென்ன தவறுகள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே சொல்லலாம். மரங்கள் வெட்டக்கூடாது, நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். சரிப்பா. அதாவது நம்ம வனத்தை பாதுகாக்கிறதுல இப்போ நீங்கள் சொன்னது ஓகே, மரம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அது ஒரு மர வேட்டைன்னு சொல்லுவோம். மர வேட்டை, அங்கே இருக்கக்கூடிய வனங்களில் வாழக்கூடிய வன உயிர்களை வேட்டையாடுனா அதை வன உயிரின வேட்டைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேட்டைகள் எல்லாம் தவிர்க்கப்படணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, புலியுடைய நகம் போட்டால் எனக்கு எந்த நோயும் வராதுன்னு புளி அடித்து கொள்றதும், யானையுடைய தந்தத்தை பறிக்கிறதுக்காக யானை அடித்து கொள்றதும் இருக்கிறதுலே மிக பெரும் முட்டாள்தனமான ஒரு பொய்யை மக்கள் மத்தியில் பரப்பி அந்த உயிரினங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தவறை நம்ம எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அது மட்டுமா? ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஊர்லேருந்து போகக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொண்டு போகிறதுக்கு
பாலித்தீன் கேரி பேக்ல போட்டுக்கிறாங்க. கண்ணாடி பாட்டில் தான் இன்னைக்கு கோட்டர் கடையில கொடுக்குறாங்க. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு உள்ள போறவன் என்ன பண்றான்? தம் அடிக்கிறான். இதெல்லாம் செய்யறாங்களா இல்லையா? யதார்த்தமான விஷயங்கள் தானே நம்ம பேசுறோம். அப்ப அந்த இடத்துல எந்தெந்த விதத்துல காடுகள் எந்த விதத்துல அழிக்கப்படுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அவன் சாப்பிட்டு போடக்கூடிய அந்த நெகிழிப்பை அங்க வாழக்கூடிய ஒரு யானையோ மற்ற உயிரிகளோ சாப்பிட்டா அது செரிமானம் ஆகுமா? அந்த உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்ப காடுகளை உருவாக்கி மறு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உயிர் அழிக்கப்படும் போது காடுகள் அழிக்கப்படுதா? இங்கிருந்து குவாட்டர் பாட்டிலை கொண்டு போறது யாரு? நம்ம மனுஷங்க. இங்கிருந்து கேரி பேக்கை கொண்டு போறது யாரு? நம்ம மனுஷங்க. தம் அடிக்க போறதும் நம்ம மனுஷங்க தான். வெளியூர்ல இருந்து யாரும் அந்த வனப்பகுதிக்கு போறது குறைவு. நம்ம ஊர்க்காரங்க தான் முதல்ல அங்க போறோம். அப்ப யோசிச்சு பார்த்துக்குங்க. பாலித்தீன் கவரால ஒரு யானை இறந்தா வருஷத்துக்கு 1 லட்சம் மர விதைகள் காடுகள்ல நடக்கூடியது தடைபடும். 1. 2வது, தம் அடிச்சுட்டு தூக்கி அவன் எரியும் போது அவனே தள்ளாடிக்கிட்டு இருப்பான் இல்லையா? ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கோட்டை உள்ள போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் தூக்கி எறியும் போது அது அமைஞ்சிருக்குதான்னு பார்த்து போடுவானா? கிடையாது. அப்படியே தூக்கி எறியும் போது காடுகளில் இருக்கக்கூடிய மூலிகை மரங்கள், மூலிகை செடிகள், தாவரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு அங்கே வாழ்கிற வன உயிர்களுக்கும் சேதம் ஏற்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பொக்கிஷம் இல்லைங்கிற ஒரு சூழல்ல நம்ம யார் உயிர் வாழ முடியும்? ஒரே ஒரு தீப்பொறி நடக்குமா? அந்த தப்பு யாரால் நடக்குது? நம்ம மனுஷ பைக்குள்ள தானே பண்ணுது. சரி, வாட்டர் பாட்டில்னால என்னங்க தப்பு நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சா, குடிக்கிறவன் ஆவேசத்துல என்ன பண்ணுவான்? யாருக்கிட்ட போய் இது பண்ணுவான்? உடச்சி எறிவானா? உடச்சி எரிஞ்சா நான் இப்போ போறேன் அந்த பாதையில என் காலில் ஏறுது, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இப்படி ஏறிடுச்சேன்னு பிடிங்கி போட்டுட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு என் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ. ஏன்னா நான் தனிச்சு போக முடியாது, எனக்கு இன்னொருத்தர் துணை வேணும். அவங்களோட போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு கட்டு போட்டு ஒரு 10 நாள் இல்லை 1 மாதத்துல நான் என்னை குணப்படுத்திக்க முடியும். ஆனால் காட்டில் வர்ற வன உயிரியான ஒரு யானை அவ்வளோ பெரிய உருவம், அந்த குவாட்டர் பாட்டில் நுணுங்கி போயிடாதா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பாக நுணுங்க முடியாது. காரணம் அதனுடைய உடல் அமைப்பில் கால் பாதங்கள் பூ மாதிரியான பாதங்கள் தான் அது. சரிங்களா? காட்டுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ முட்களை தாண்டி வர முடிஞ்ச அதனால் நம்ம பசங்க பண்ணுற ஒரு தவறால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குவாட்டர் பாட்டில் ஒரு சீசா ஏறிச்சுன்னா போச்சு. அத்தச்சோட்டு உயிரினம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் அது நடக்கணும்? 40 to 60 கிலோமீட்டர் ரவுண்ட் அடித்து உணவு தேவையை பூர்த்தி பண்ணணும். ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா? சீசா காலில் ஏறிட்டா அதுக்கோ 5 அறிவுங்கிறோம். ஆனால் அன்பு செலுத்த அதுக்கு தெரியும். யாருக்கிட்ட சொல்லி அதை எடுக்கிறதுக்கு? இப்போ இவங்கெல்லாம் காட்டை சுற்றி பாதுகாப்புக்காக போகக்கூடிய ஒரு பயிற்சி பெற்றவங்க தான். ஆனாலும் எங்ககிட்ட அது சொல்லுமா? அண்ணா என் காலில் இப்படி சீசா ஏறிடுச்சு எடுத்து விடுன்னு சொல்லுமா? முடியுமா? முடியாது. அப்போ இருக்கிற நாம் ஏதோ ஒரு வழியில் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடிகிறது. ஆனால் உள்ளே வாழக்கூடிய அந்த யானை என்ன ஆகும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 4 நாள் 5 நாள் உணவு இல்லாமல் நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி யானை கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு இடத்துல அது ஒதுங்கி படுத்துரும். அதை இந்த மாதிரி வனத்தில் இருக்கக்கூடிய வன பாதுகாவலர்கள் அதையெல்லாம் பார்த்து கண்ணுக்கு தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரை கொண்டு அவங்களை சீர்படுத்தி யானையை நடக்க வைக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் தப்பி தவறி கண்ணுக்கு தென்படலை நிலை என்ன ஆகும்? ஒரு யானை அந்த இடத்துல இறந்துருமா? அப்போ நாம் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது மட்டும் இல்லை, வனத்தை ஒட்டி வாழும் மக்கள் பண்ணக்கூடிய தவறு, பொங்கல் வைக்கிறதுக்குன்னு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவாங்க. சரி, அது அவங்க குலதெய்வம் மாதையம் கோயில் போயிட்டு வாங்கன்னு நம்ம அனுமதிச்சோம்னா அவங்க செய்கிற தவறுகளாலையும் சில சமயம் காடுகள் தீப்பிடிக்குது. பொங்க வச்சுட்டு வருவாங்க, அந்த தீயை அமைச்சிட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க போனது குலசாமியை கும்பிட்றதுக்கு, கும்பிட்டாச்சு, பொங்க வச்சாச்சு, கும்பிட்டாச்சு, வந்தாச்சு. ஒரு ஊதுபத்தி பெற்ற வைப்பாங்க, அந்த ஊதுபத்தி எரிஞ்சு அமையிற வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க, அதையும் கவனத்தில் எடுக்க மாட்டாங்க. ஒரு தீபம் ஏற்றுவாங்க, அதையும் கவனத்தில் எடுக்கணும். வனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இதையெல்லாம் மனுஷங்க நாம தான் அங்கே போய் இது அழிவுக்கு ஒரு முன்னுதாரணையாக நிற்கிறோமே தவிர அதை காப்பதற்கான செயல் எல்லாமே
வனம் தன்னை திரும்ப திரும்ப, அதாவது காடு தன்னை மறு உற்பத்தி செய்வதில் தன்னை தகவமைத்து கொண்டு மறுசீர் செய்து கொண்டு அது உயிர் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அதை நாம் போய் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே அந்த காடுகள் வளமான காடுகளாக நல்ல முறையை அதனுடைய பணிகளை அது செய்து கொண்டு இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன தவறு செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம தாத்தா பாட்டி இன்னைக்கு நமக்கு அழகான இந்த காட்டை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நாம் இனி அடுத்து யாருக்கு தரணும்? அடுத்த சந்ததி, உங்களுடைய குழந்தைகள், அதுக்கு அடுத்த சந்ததி உங்களுடைய பேர குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலை வரணுமா? யோசிச்சு பாருங்க. 33% அப்படிங்கிறது நீங்கள்லாம் இந்த பூமியில் ஒரு சரியான முறையில் இருந்து இந்த பூமியை எப்படி நம்ம பாதுகாக்கணும், இந்த வனத்தை எப்படி பாதுகாக்கணும் முடிவு பண்ணி உங்களுடைய ஜெனரேஷனில் சரி பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு 33% காடுகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். முடியுமா? நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கா? அந்த விதைகளை விதைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசியிருக்கேன். காடுகள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மரம் கண்டிப்பாக நமக்கு போதும்னு சொல்ல முடியாது, ஒரு தோப்பு போதும்னு சொல்ல முடியாது. ஒரு காடுகள் அப்படிங்கிறது பல லட்சம் பல கோடி மரங்களை கொண்டது தான் காடுகள். அந்த காடுகளை மறு உற்பத்தி செய்யறதுக்கு நாமளும் முடிந்தவரை நம்மாலான பணிகளை செய்கிறோம். எந்தெந்த விதத்தில் எங்கெல்லாம் விதை உங்களுக்கு வெளியில் கிடைக்குதோ, நீங்கள் பாதசாரியாக போகும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு மரங்களுக்கு கீழே விதைகள் இருக்கோ எடுத்துட்டு வாங்க. அந்த பாதையில் போகும்போது விசிறி விட்டுட்டு போங்க, பூக்களாக தூவி விட்டுட்டு போங்க. எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் போட்ட விதைகள் ஒரு நாள் விருட்சமாக வந்திருக்கும். சரியா? இதை நம்மளால் செய்ய முடியுமா? காடுகள் மறு உற்பத்திக்கு நம்மளானதை செய்கிறோமா? சரி, நம்மளுடைய பிறந்த நாளில் நம்ம இன்னைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுறது நம்மளுடைய பாரம்பரிய பழக்கமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் அதைத்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து உங்களுடைய பிறந்த நாளில் உங்கள் பேரை எழுதி அப்படியே சும்மா நுணுக்கி கட் பண்ணி 10 பேருக்கு பிரித்து கொடுத்து அந்த சுவையோடு நீங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடுற பழக்கத்தை முதல் நிறுத்திக்கணும். அதுக்கு பதில் நீங்கள் வச்ச மரத்திலிருந்து பழங்களை பறித்து கொடுத்து பல விருட்சங்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணியாக இருக்கணும். உங்கள் பிறந்த நாளில் ஒரு பழ மரக்கன்ற நடுங்க, ஒரு 10 இன்னைக்கு எப்படி சொல்லுது திம்பர் மரங்களை நடுங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும். 10 பழ மரங்களை நடுங்க. பல பறவைகளுக்கு உணவாகிறதோடு இல்லாமல் அதனுடைய எச்சத்தின் வாயிலாக அது எங்கெல்லாம் போய் அமருதோ அங்கெல்லாம் பழத்து மரம் விதை முளைப்பதற்கு உண்டான பணிகளை அது செய்கிறது. அப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் வைக்கிறது 10 மரம், அது வைக்கிறது பல லட்சம் மரம். அப்போ நாம் செய்யக்கூடிய இந்த சின்ன செயல், இந்த சின்ன விதை எவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு விருட்சத்தை உருவாக்குதுன்னு தெரியுதா? நீங்கள் எவ்வளவு செய்ய போகிறீங்க? 10 மரம் நட்டு அதை நல்ல முறையாக பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா அது 10 லட்சம் மரங்களை உருவாக்கும் பல விருட்சங்களை உருவாக்கக்கூடிய பறவைகள் மூலயமா அந்த சக்தி இந்த பூமிக்கு கிடைக்குதா? அது நகர்ப்புறங்கள்லேயே உட்காரலாம், காடுகளுக்கும் போகலாம். அந்த பறவைகள் எங்கோ ஒரு இடத்துல நம்ம பேர் சொல்கிறதுக்கு 10 பறவைகள் வேலை செய்யுதா? 10 மரங்கள் நிறைய பழங்களை கொடுக்குதா? அப்போ நீங்கள் வெட்டுற கேட்டை காட்டிலும் நீங்கள் வைக்கிற பழ மரங்கள் பல பேர்த்துக்கு பல சமயத்துக்கு பசியாகிறதுக்கு உணவாக கூட போய் சேரும். அதனால் இதெல்லாம் மனசில் வைங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் மரக்கன்றுகளை தானமாக கொடுங்க, நினைவு பரிசாக கொடுங்க. நம்ம இடத்துக்கு திரும்ப அவங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் அந்த மரத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் கொடுத்த மரம் தாங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி அந்த மரம் ஆளாகி நிற்கும் போது நான் வச்ச மரம் பெருசாகிருச்சு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா நாமளும் மரங்களை மறு உற்பத்தி செய்வதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த காடுகள் அழகான ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இன்னும் அதிகமாக சிறப்பு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இந்த உலக வனநாள் அன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது ஈரோடு மாவட்டம் ஈரோடு வனமண்டலத்திலிருந்து நம்ம முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அவர்களுக்கும், நம்ம தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயத்திலிருந்து வனச்சரகர் ஐயா அவர்களுக்கும், வனவர் எனது குடும்பம், வன குடும்பம்னாலே என்னுடைய குடும்பம்னு நான் சொல்லுவேன். காரணம், நான் இன்றைக்கி நேற்று இவங்களோட பணி செய்யலை. எத்தனையோ பேர் மாறி போயிருக்கலாமே தவிர, நான் 2007 தொடங்கி இன்றைக்கி 2024 வரைக்கும் இந்த வனத்துறையோடு என்னுடைய குடும்பமாக நினச்சி நான் அவங்களோட பயணிச்சுட்டு வரேன்.
இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய என்னோட வன குடும்ப தோழமைகள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இங்கு வருகை புரிந்து இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை கேட்டு உங்களுக்குள்ள ஒரு விதையை நான் விதைச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க